மோடியை, ஆர்எஸ்எஸ்ஸை, பாஜகவை, அவர்களுடைய மக்கள் விரோத செயல்களை எல்லாம் இந்திய மக்கள் விமர்சனம் செய்தால் அல்லது கேள்வி எழுப்புனா உடனே ஆர்எஸ்எஸ்காரன் என்ன சொல்லுவான்னா, நீ இந்தியனா, நீ தேச துரோகி இப்படின்னு சொல்லுவான். இவனுங்க தான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனால் இப்போது அதே வார்த்தையை எதிரொலித்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதி. உங்களுக்கு நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும். ராகுல் காந்தியை உண்மையான இந்தியரா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்டிருக்கிறார். அதற்கு பிரியங்கா காந்தி அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்ற வளாகத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அது பிரியங்கா காந்தி தெளிவாக சொல்கிறார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியை பார்த்து, யார் உண்மையான இந்தியர் என்று நீதிபதிகள் முடிவு செய்ய முடியாது, அவர்களுடைய அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது அது அப்படின்னு பிரியங்கா காந்தி தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய மனிதர் இந்தியாவுடைய 2 பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். 2 இடங்களிலுமே மோடியை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்திய மக்களால் வெற்றி பெறச் செய்யக்கூடிய தலைவராக இருக்கிறார். அவர் உண்மையான இந்தியர் இல்லையா? உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். ராகுல் காந்தியின் மீது 32க்கும் அதிகமான வழக்குகளை ஆர்எஸ்எஸ்காரன் போட்டிருக்கிறான். என்ன காரணத்திற்காக போட்டிருக்கேன் தெரியுமா? என்னென்ன வழக்குகள் தெரியுமா? ஆர்எஸ்எஸ்க்கு அம்பலப்படுத்தினார், மோடியை அம்பலப்படுத்தினார். இந்திய மக்கள் மோடியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகளை அவர் கேட்டுவிட்டார். அதற்காக அவர் மீது 32க்கும் அதிகமான வழக்குகளை சங்கபரிவார கும்பல் இந்தியா முழுவதும் போட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போது உண்மையான இந்தியராக இருந்தால் ராகுல் காந்தி இப்படி பேச மாட்டார் என்று சொன்ன நீதிபதியினுடைய பழைய ஒரு வரலாறு சொல்லவா? சவர்கர் குறித்து, அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிரிட்டிஷாருக்கு சேவை செய்த சவர்கரை குறித்து, சவர்கருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருக்கக்கூடிய பக்கங்களை அம்பலப்படுத்தினார் என்பதற்காக ராகுல் காந்தியை கண்டனம் தெரிவித்தவர்தான் இதே நீதிபதி. அவர் தான் இப்போது ராகுல் காந்தி உண்மையான இந்தியரா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா, அது குறித்து தெரிந்து கொள்வதற்கு இந்திய மக்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை முடியாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. ராகுல் காந்தி இந்திய மக்களின் சார்பாக மோடியை பார்த்து, ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து கேள்வி கேட்கிறார். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, சீனா இந்திய பகுதியை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதை ராகுல் காந்தி கேட்கிறார். ஒன்று உண்டுன்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு, இவ்வளவுதானே. எங்கள் இந்திய நாட்டினுடைய பகுதியை சீனா ஆக்கிரமித்திருக்கிறது. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மோடிகிட்ட கேட்குறாரு,